சிக்கன் குழம்பு அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. தேங்காய் சேர்த்து செய்ய போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். இதோட இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க. இதோட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணது இதில் சேர்க்குறோம். நல்லா வதங்கட்டும். இதோட உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தனி மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி ஓரளவு குக் ஆகட்டும். நம்ம தேங்காய் அரைச்ச அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணலாம் வேகத்துக்காக. சிக்கன் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதோட உருளைக்கிழங்கும் ஒரே ஒரு முருங்கைக்காய் சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் அந்த காய்கறி வேகத்துக்காக. தேவையான தண்ணி ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுங்க. சிக்கன் ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சுருக்கோம், அதனால் ஒரு விசிலில் 3மே வெந்துடும். இப்போது தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மிளகு அது அரைச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி ஒரு கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.